வணக்கம் வணக்கம் மக்களே. நான் உங்கள் அம்மா பேசுகிறேன். யார் யாருக்கு கோலம் பிடிக்குதோ அவங்களுக்கெல்லாம் ரைட் பண்ணுங்க. கோலம்லாம் யார் யாருக்கு கலர் கோலம் பிடிக்கும்? எனக்குலாம் ரொம்ப கலர் கோலம் பிடிக்கும். அது தை மாதம் மார்கழி மாதத்துல நல்லா கலர்லாம் போட்டு நல்லா செம்மையாக போடுவோம். எங்கள் பொண்ணுலாம் நல்லா கோலம் போடும். நானும் செம்மையாக கோலம் போடுவேன். ஆனால் இங்கே போட முடியாது. அது நல்லா தெருவு வாசலாக இருக்கும். இருந்த இடம் நல்லா சூப்பராக போடுவேன். எங்கள் பொண்ணெல்லாம் ஒரு 3 மணிக்கு எழுந்திரிக்கும், 5 மணி வரைக்கும் கோலம் போடும். செம்மையாக இருக்கும். இங்கே தரை போட்டிருக்காங்க, அதனால சிம்பிளாக தான் போட்டிருக்கேன். இது மறந்துட்டேன் பாரு. எல்லாத்துக்கும் காலை வணக்கம். நான் உங்கள் அம்மா பேசுகிறேன். நேற்று வீடியோ போடல, எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால வீடியோ போடலை. ஒரு அம்மா சொட்டர் போட்டிருக்கேன் பாரு, உடம்பு சரியில்லை, அதனால் வீடியோ போட்டிருக்கேன். நேற்று பூரா சமைக்கவும் இல்லை, ஒன்றும் சரியில்லை, உடம்பு சரியில்லை, படுத்தே தான் இருக்கேன். எங்கே நமக்கு பச்சை தண்ணி குளித்தாலும் சேர மாட்டேங்குது, குடித்தாலும் சேர மாட்டேங்குது, என்ன தான் செய்கிறது? அதனால் நேற்று பூரா படுத்தே கிடந்தேன், வீடியோ போட முடியல. அப்படியே படுத்துக்கிட்டே இருக்க முடியும். எனக்கு இந்த மூச்சு திணறு இருக்கனால படுத்த மாதிரியே இருக்கும். அதனால் என்ன பண்ணேன், இன்றைக்கி எழுந்திரிச்சி கோலம் போட்டேன். அது எனக்கு ஒரு பிடிச்ச கோலம். அப்போ போட்ட கோலம் இப்போ ஒரு வாசலில் போட்டேன். இது என்ன பண்ணுறது? நமக்கு யார் இருக்கா? 4 பிள்ளைங்களும் கட்டி கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒண்டி தான் இருக்கிறோம். பையன் வேலைக்கு போகிறான். அவனுக்கு காலேஜ் காசு கட்டாதனால அவன் வேலைக்கு போய் சம்பாதிச்சு 2 வருஷம் சேர்த்து வேலைக்கு போய் சம்பாரித்து பாலிடெக்னிக்கு படிக்கணுன்ட்டு சொல்கிறான். என்ன பண்ணுறேன், என்கிட்ட காசு இல்லை. என் பிள்ளையப்பா பொம்பளை பிள்ளைங்க தான் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிச்சுன்னா 10வது 11வது தான் படிச்சிச்சு பொம்பளை பிள்ளைங்க. என் பையனை நல்லா படித்து காலேஜ் சேர்க்கலான்னு ஆசையாக இருந்துச்சு. சேர்த்து விட்டேன், போய் அழுது சேர்த்து விட்டேன். சேர்க்குறப்ப அவங்க சொன்னாங்க, காலேஜ் ஃபீஸ்லாம் கிடையாது, நீங்கள் ஜாதி சான்றிதழ் வாங்கி கொடுத்தா போதும், காலேஜ் ஃபீஸ்லாம் கிடையாதுன்னு சொல்லவும், ஏதோ அவனுக்கு ட்ரெஸ்ஸு ஷூவு அவனுக்குள்ள செலவு, அதுவும் மாதத்துலேயும் 1000 ரூபா காசு நாங்கள் போடுவோம், அவனுக்குள்ள செலவு தான் நீங்கள் பார்ப்பீங்க அப்படி சொல்லவும், நானும் சரி நல்ல காலேஜாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நானும் சேர்த்து விட்டுட்டேன். நான் காலேஜ் நல்ல காலேஜ் தான், இல்லைன்னு சொல்ல, சேர்த்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சேர்த்த பிறகு என்ன பண்ணிட்டாங்க, ஃபீஸ் கட்டணும் 30,000 அப்படின்ட்டாங்க. அதான் 30,000 ஃபீஸ் கேட்டாங்க. அதனால் நான் என்ன செஞ்சேன், நான் கொடுக்குற சூழ்நிலையில் இல்லை. எங்கேயும் நான் புதுசாக இங்கே எங்கள் சொந்த ஊர்லேயே நான் இல்லை. நான் வேறு ஊரில் இருக்கிறேன். இங்கே யார்கிட்டையும் கடனும் வாங்க முடியாது. அதனால் என்ன பண்ணிட்டேன், என் மக வீட்டில் தான் தங்கி இருக்கிறானே, 2 வருஷம் வேலைக்கு போய் சம்பாரித்து சேர்த்து நான் படிக்க போகிறேம்மான்னா. கவர்மெண்ட்லேயே படிச்சிருந்தா கூட அவனுக்கு இந்த 12வது 11வது படிச்சிருப்பான். இந்த கவர்மெண்டில் எல்லா சலுகையும் செஞ்சுருக்கோம். 11வது சேர்த்த பிறகு அவன் என்னமோ வரலாறு கொஸ்டின் கொடுத்தாங்க. இந்த வரலாறு இது என்னால் படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நின்றுட்டான். இப்போ நின்றுட்டு நானும் போய் காலேஜில் சேர்த்து விட்டேன். சரி கொஞ்சம் கொஞ்சமாக கடன் வாங்கி சேர்க்கலான்னு சொல்கிறதுக்குலாம், சரி அண்ணா கடன் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கலான்னு சொல்கிறது, அவன் நின்றுட்டான். இப்போ வேலைக்கு போகிறான். இந்த திருச்சியில் ஐஸ்கிரீம் கடைக்கு வேலைக்கு போகிறான். வேலைக்கு போயிட்டு நான் 2 வருஷம் பேங்கில் சேர்த்து வச்சு நான் படிச்சுக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாதம்மான்ட்டான். அதுதான் நான் நிறையா வாட்டி உதவி கேட்டு நான் வீடியோ போட்டிருந்தேன். யாருமே போடலை. யாருமே தான் அதை இதையும் சொல்லி ஏமாத்துறவங்களுக்கு தான் எல்லாம் செய்கிறாங்க. நம்ம உண்மையாக சொல்கிறவங்களுக்கு யார் என்ன செய்கிறாங்க என்னென்னு இல்லை. நிறைய பேர் உண்மையாக உதவி கேட்டாலும் செய்ய மாட்டுறாங்க. ஏன்னா ஒருத்தவங்க ஏமாத்தணும்னா எல்லாத்தையும் ஏமாத்தணும்னு நினச்சிக்குவாங்கல்ல. அதனால்
காலையில் நான் ஏன் பாய் பாய். அம்மாவை யாராருக்கு பிடிக்குதோ அவங்களாம் ஒரு ரைட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் நிறைய வாட்டி உதவி கேட்டு வீடியோ பண்ணி போட்டேன், யாருமே ஒன்றும் செய்யலை. இந்த அவங்க தராங்க இவங்க தரான்றாங்க, நம்ம அவங்களுக்குலாம் அந்த இதை எடுத்து போட தெரியல. நான் நிறைய ஆசை என் மகனை நல்லா படிக்க வச்சு ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும். 5 பிள்ளைய பெற்று 5 பிள்ளையும் ஒரு வேலைக்கு போகணும்னு நினச்சேன், எதுவுமே போகல. பொம்பளை பிள்ளைங்க 10வது 11 படிச்சிச்சுங்க, அது கொரோனா பாஸ் எல்லாம். ஆனால் என் மகனை ரொம்ப நம்பினேன். கடைசியில் என்ன பண்ணிட்டான், வரலாறு கொஸ்டின் எடுத்தேன், அதை என்னால் படிக்க முடியாதுன்ட்டு 10வது 11வது சேர்த்து விட்டேன். அவன் படிக்கலை. சரின்னு சொல்லிட்டு காலேஜில் அவன் தான் சேர்த்து விட சொன்னான். காலேஜில் அங்கேயும் சேர்த்து விட்டேன். அவன்கிட்ட கொஞ்சம் டைம் கேட்டு கூட படிச்சுருந்துருக்கலாம். அது அவன்கிட்ட யார்கிட்டையும் அவன் பேச மாட்டான், எது கேட்டாலும் பேச மாட்டான். அவன் கொஞ்சம் அமைதியான பையன். பொம்பளை பிள்ளைங்க நல்லா பேசுவோம், அவன் பேச மாட்டான். காலையிலே எனக்கு கஷ்டமாக இருக்கு. அவன் வேலைக்கு போகிறது தான். மக்கள் இதெல்லாம் பிடிச்சிருந்தா ஒரு உதவி செய்யுங்க. இதெல்லாம் அம்மாவை யாராருக்கு பிடிக்குதோ ஒரு ரைட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.